மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசித்து தொட்டார்களோ அவங்கள ஆண்டவர் விடுதலை செய்தார். ஒருத்தங்களை தொடணும்னா, இப்போ இங்க இருக்கிறதான யாராகலும் என்ன தொடணும்னா என் பக்கத்துல வந்து தொடணும். இல்ல தூர இருந்துட்டு நான் உங்களை தொட்டாச்சுன்னு சொன்னா யாராகலும் நம்புவாங்களா? இல்ல. ஒரு விடுதலை வேணும்னா இயேசுவின் பக்கத்துல வரணும். நல்லா புரியணும். ஒரு விடுதலை வேணும்னா பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை புரிந்து கொள்ளணும். அவர் எப்படிப்பட்டவர் என்று புரிந்து கொள்ளணும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் அற்புதத்தின் தேவன், ஆச்சரியமான தேவன், அதிசயமான தேவன். ஆகவே தான் அவரை நம்பி உன்னை ஆண்டவரை தொட்டு பார்த்துடலான்னு சொல்லி கடந்து வந்திருக்கிறோம். விசேஷமாக சொல்லுகிறேன், யாரெல்லாம் நம்பி வந்திருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். ஒரே ஒரு காரியம், நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு விடுதலை நடக்கணும் என்றால் இயேசுவின் பக்கத்துல நெருங்கி வந்தே ஆகணும். சில சூழ்நிலைகள் நம்மை தூரம் போக வைக்கும். இந்த இடத்துல கூட அநேக பேர் வந்தாங்க, எல்லாரும் தொடல. என்ன நடக்குன்னு பார்க்கிறவங்க இருப்பாங்க. அப்படித்தானே நம்ம இருக்கிறதான இடத்துல இவங்க எப்படி ஊழியம் செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிற ஒரு கூட்டம் இருக்கும். இவங்களால என்ன நடக்கும் என்கிறதான சிந்தையில பார்க்கிறதான ஒரு கூட்டம் இருக்கும். எப்படியும் அவரை தொட்டு ஒன்று சவுக்கியம் பெறணும்னு சொல்லுகிறதான ஒரு கூட்டம் இருக்கும். நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? பார்க்கிறதான கூட்டமா, தொடுகிறதான கூட்டமா? இதுதான் வித்தியாசம். நம்ம பார்க்கிறதான கூட்டம் அல்ல, கேட்கிறதான கூட்டமும் அல்ல, அப்பாவை ஒன்று தொடுகிறதான கூட்டமா மாறணும். இன்னைக்குள்ள வேத வசனத்தின் இந்த வசனங்களை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தலைப்பை கொடுத்தார், இயேசுவோடு உள்ளதான உறவை நீங்க பலப்படுத்தணும். இயேசுவோடு உள்ள உறவை பலப்படுத்தினா நம்ம தூரம் நிற்க மாட்டோம், பக்கத்துல நெருங்கிட்டே இருப்போம். நாளைக்கு என்று சொல்ல மாட்டோம், இன்றைக்கே நெருங்க ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரம். ஒரு நாள் என் பிள்ளைங்க என்னை விட்டு மாறி இருந்துச்சுன்னா என்னால தாங்க முடியாது. காலையில எழும்பின உடனே ஓடி வந்து என் பக்கத்திலே உட்கார்ந்துருவாங்க. ஸ்தோத்திரம். டாடியை ஒன்று தொடாம அவங்களுக்கு முடியவே முடியாது. டாடி எனக்கு ஒரு உம்மை கொடுங்க, டாடி இன்னைக்கு கொடுக்கவே இல்லையே, அப்படி எல்லாம் சொல்லி என்ன தொந்தரவு படுத்துவாங்க. காரணம் என்ன? அவ்வளவு உறவு அவர்களுக்கு இருக்கிறதுனா, அது போலதான் நம்ம இயேசப்பா விரும்பி கொண்டே இருக்கிறார். தூரம் நிக்காம அந்த உறவை புரிந்து கொண்டு இயேசுவின் பக்கத்துல ஒவ்வொரு நாட்களும் நெருங்க தான், ஒவ்வொரு நிமிடமும் நெருங்க தான், ஒவ்வொரு நேரங்களிலும் இயேசுவே எனக்கு போதும் என்று அவருடைய கையை பிடிக்க தான் அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். காண்கிறவர்களாக அல்ல, கேட்கிறவர்களாக அல்ல, திருப்பி சொல்லுகிறேன், தொடுகிறவர்களாக இருக்கணும். அந்த உறவுக்குள்ள நம்ம வரணும். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு மட்டுமல்ல, இது எனக்கும் சேர்த்து பல நேரங்களில் இயேசு இந்த அற்புதத்தை செய்வாரா என்று சொல்லி நம்முடைய சிந்தைய சத்துருவானவன் குழப்புகிறதுனால கொஞ்சம் தூரம் நிற்கிறது உண்டு. எல்லாத்தையும் மறந்து என் அப்பாவை நம்புறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவை நம்புறேன், என் தேவனை நம்புறேன், அவருடைய பக்கத்துல நெருங்கி வருவேன். என்னுடைய உறவை கொஞ்சம் கூட சத்துருவானவன் தொட முடியாது. எப்பொழுதும் என்னுடைய உறவை பலப்படுத்தி கொண்டே இருப்பேன். அப்படி நீங்க சொல்றீங்கன்னா இயேசுவை நீ அப்பான்னு கூப்பிடும்போது பக்கத்துல வந்துருவாரு. ஹல்லேலூயா. பக்கத்திலே வந்து நின்றுவாரு. ஒவ்வொரு காரியத்தை தேவையை சொல்லுங்க பார்க்கலாம், தேவைகளை சொல்லி பாருங்க, அவர் அந்த காரியத்தை பரிகாரியாக கடந்து வருவார்.
பரிகாரியா கடந்து வருவார். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்னவர். அல்லேலூயா. இடம் கொள்ளாத மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். ஒவ்வொரு நேரங்களிலும் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொன்னவர். தாயின் கருவில உருவாகிறதற்கு முன்பாக எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லையும் கண்டுபிடிக்காதபடிக்கு மறைந்திருக்கிறதான கருவையை கண்டேன் என்று சொன்னதான இயேசு சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், என் பக்கத்தில் நெருங்கி உறவு கொள்ளுவீர்களாக, என் பக்கத்தில் நெருங்கி வாங்க. எப்படி இயேசுவோடு உள்ள உறவை நம்ம பலப்படுத்த முடியும்? ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அன்பா இருக்கணும், அவரோடு கூட அன்பா இருக்கணும். யோவான் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, யோவான் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம், பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். 10வது வசனம் வாசி. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அடுத்த வசனம் வாசி. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அடுத்த வசனம், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. ஆண்டவர் அந்த உறவை பலப்படுத்துகிறதற்காக சில காரியங்களை சொல்லுகிறார். 9வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். அனைவரை பார்த்திருக்கிறீங்களா? சில நன்மைகள் நம்மள சொல்லல, சில பேருக்கு சில நன்மைகள் உடனே கிடைக்கலன்னா இயேசு வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி போயிடுவாங்க, ஒதுக்குப்புறத்துல போவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய அன்புல நீங்க என்ன செய்யணுமா? நிலைத்திருக்கணும். அடுத்து அந்த 10வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நீங்கள் என் கற்பனைகளை, அவருடைய பிதாவுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறது போல நீங்களும் என் கற்பனைகளுக்கு கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்ப அன்பில நிலைத்திருக்கணும்னா ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு பயங்கரமான பாடம் என்ன என்றால், கற்பனைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளின் படியே நடக்கிறவர்களாக மாறணும். எப்படியோ நடக்கிறவர்கள் அல்ல, கர்த்தருடைய திட்டத்தின்படி, அவருடைய வார்த்தைகளின்படி, பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படியாக நடக்கிறவர்கள் தான் அன்பிலே நிலைத்திருக்க முடியும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் பேசுனதான ஒவ்வொரு காரியங்களுக்கும் அப்படியே நம்ம செய்யணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறதான அன்பு. அவங்களதான் நல்ல பிள்ளை. இப்போ வீட்டுல இவன் நல்ல பிள்ளை, இவன் கெட்ட பிள்ளைன்னு சொல்றது போல ஆண்டவருடைய நாவிலிருந்து என் சிநேகிதனேன்னு கடந்து வரணும், என் பிள்ளைன்னு சொல்லி கடந்து வரணும். அந்த ஒரு உறவுக்குள்ள கொண்டு வருகிறதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தைகளின்படி நீங்க நடந்தால், என் திட்டத்தின்படி நடந்தால், எனக்கு நீங்க செவி கொடுத்தால், என் வார்த்தைகளின்படி நடந்தால், வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான கருத்துகளுக்கு உங்களை நீங்க விட்டு கொடுத்தால், மற்றவங்க சொல்லி அல்ல, இயேசு என்கிறதான அந்த பெரிய நாமமுடையதான இயேசுவின் நாமத்துக்கு கொத்ததான காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடந்தால் அன்பா இருப்பீங்க. அவர் அன்பாக இருந்ததுனால தான் இந்த உலகத்துல கடந்து வந்தார். அவர் அன்பாக இருந்ததுனால தான் நம்ம இன்றைக்கு நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். விழுந்து போக வேண்டியதான தருணங்கள் பல கடந்து வந்தது, கைவிடப்பட்டதான தருணங்கள் கடந்து வந்தது. ஆமே, ஸ்தோத்திரம். ஆக்சிடென்ட் கடந்து வரலையா? எத்தனை பிரச்சனைகள் கடந்து வந்தது. அதன் நடுவில் எல்லாம் மகனே மகளே என்று சொல்லி எந்த ஒரு ஆபத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு இன்றைக்கு நிறுத்தி வைத்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அந்த அன்பில் நிலைத்திருக்கிறதற்காக. கையை உயர்த்திவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 12வது வசனத்தில், ஆமே 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். 12வது வசனம்,
நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையா இருக்கிறது. இந்த வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுப்போமாக. அன்பு அன்பு செலுத்த செலுத்த கர்த்தருடைய உறவை நம்ம பலப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளுக்கு கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். ஆண்டவருடைய அந்த ஒத்த அன்புக்குள்ளாக கடந்து வரும் பொழுது நான் இன்றைக்கு விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், இயேசு நம்மை நம்முடைய தலைமுறைகளை கைவிடாம நடத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. நம்ம சம்பாதித்து 4 வீடு பிள்ளைங்களை வச்சு கொடுக்கிறத விட இயேசுவை சம்பாதித்து இயேசுவின் அன்பை பற்றி பேசிக்கொண்டே இருக்கணும். இயேசு நல்லவர் என்று பிள்ளைங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கணும். இயேசு வல்லவர் சொல்லிக்கொண்டே இருக்கணும். இப்போ சத்துருவானவன் பிள்ளைகளுடைய செவிகளை அடைக்க பார்ப்பான். கேட்கிறதுக்கு செவியை சாய்க்க விடாதபடிக்கு சிந்தைகளை குழப்ப பார்ப்பான். என்னாலும் பரவாயில்ல, இயேசு நல்லவர் என்று சொல்லிக்கொண்டே இருங்க. நான் இந்த சாட்சியில வாழ்ந்தேன், இந்த விஷயத்துல வாழ்ந்தேன், ஆனா என்னை சாட்சியாக ஆண்டவர் நடத்தினார். ஒவ்வொரு நாட்களும் கேட்கிறதற்கு செவி இல்லாமல் இருந்தாலும் ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்கன்னா ஆமென். 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புறீங்க? எத்தனை பேர் கையை தட்டி மகிமைப்படுத்த விரும்புறீங்க? அப்படின்னா எல்லா ஆசீர்வாதங்களும் உங்க தலைமுறைகள் மேல தங்க ஆரம்பிக்கும். எல்லா நன்மைகளும் உங்க தலைமுறைகள் மேல தங்க ஆரம்பிக்கும். அப்படின்னா இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் கர்த்தருடைய செயல்களுக்கும் கீழ்ப்படிந்து நம்ம நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம தலைமுறைகள் ஆண்டவருக்கு பயந்து நடக்க ஆரம்பிப்பாங்க. நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் அப்படிப்பட்டதான தருணத்தை இயேசு கிறிஸ்து ஆயத்தப்படுத்த போகிறார். சத்துருவானவன் கொண்டு வருகிறதான சில சூழ்நிலைகளை மாற்றி ஆண்டவர் தலையெழுத்த மாற்றுகிறதான பகல் நேரமாக மாறப்போகிறது. இன்றைக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிற, நான் உன்னை 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்க போகிறேன். 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்க போகிறேன். ஆமா, 1-2 முடித்திருக்கலாம் ஆண்டவர். ஆமே, ஸ்தோத்திரம். 1-2 முடிக்காம 1000 என்று சொல்ல காரணம் பரிபூர்ண தாண்டவர் கொடுக்க போகிறார். என் தேவன் ஒரு 0ல முடிக்கிறவர் அல்ல. அவர் உன்னை ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா அதனுடைய இறுதியை மட்டும் காணத்தக்கதாக அற்புதங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தலைமுறைகள் மேல கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக. எல்லாரும் கண்களை மூடுங்க, பார்க்கல, கண்களை மூடுங்க. நம்முடைய தலைமுறைகள் மேல தேவ பிரசன்னம் வெளிப்படுவதாக. கட்டளைகளை விட்டு எங்க தலைமுறைகள் மாறக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைகளை விட்டு எங்க தலைமுறைகள் மாறக்கூடாது. ஆண்டவரோட அன்பா இருக்கணும்னா வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறதான தலைமுறையா மாறணும். இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஒரு விசை கூட தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன். எங்க பிள்ளைகள், எங்க தலைமுறைகள் 1000 கோடி மில்லியன் அளவுக்கு இயேசுவின் நாமத்தில் பெருகுவார்களாக ஆசீர்வாதத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவேதான் இயேசு சொன்னார், யோவான் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம், ஒருவன் தன் சிநேகிதனா இருக்க தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்தும் இல்லை. நம்ம இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நேசமுள்ள தகப்பன் அவர், எவ்வளவு பாசமுள்ள தகப்பன் அவர். நமக்காக சகல துளி இரத்தத்தையும் சிந்தினார். எதற்காக? அந்த உறவுக்குள்ள கொண்டு வருகிறதற்காக, அவருடைய அன்புக்குள்ள கொண்டு வருகிறதற்காக. என் பிள்ளைகள் சிதறி போகக்கூடாது என்பதற்காக அவருடைய சகல துளி இரத்தத்தையும் சிந்தி அவர் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரிகமலா சந்தர் பிரமாந்தனா ரபர்த்தனா. இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசுவின் இரத்தம் நம்முடைய சிரசு முதல் பாதம் வரை கடந்து வரட்டும். அவர் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். நம்மை இந்த மீட்பிலிருந்து இழுக்கிறதற்காக நம்முடைய தலைமுறைகள் ஆகட்டும், நம்முடைய குடும்பத்தின் சில சூழ்நிலைகள் ஆகட்டும், சத்துருவானவன் பலவிதமான திட்டங்களை தீட்டும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார்,
அவருடைய அந்த காயங்களால, அவருடைய அந்த அன்பினால, உயிர் கொடுத்து நேசித்ததான அன்பினால நான் ஒருபோதும் உன்னை விட்டு கொடுப்பதில்லை, நான் ஒருபோதும் விட்டு கொடுப்பதில்லை. ரிகலபா, அந்த நேசத்தை எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? அந்த நேசத்தை எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? உங்க கண்களுக்கு முன்பாக அந்த கல்வாரி காட்சியை கொண்டு வாருங்க. அவர் நம்மள விரும்புகிறதான காரியங்களை செய்வேன்னு சொல்லி விட்டு கொடுங்க. இதெல்லாம் நீங்க என்னல விரும்புறீங்கன்னா அதற்கு தக்கதாக என்ன விரும்புறீங்களோ அதற்காக என்ன விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த பாசம் மட்டும் இல்லாம, உங்களுடைய அன்பு மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் எழும்ப கூடாது. இந்த உறவை நான் பலப்படுத்த போகிறேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? இந்த உறவை பலப்படுத்த போகிறேன் ஆண்டவரே, இந்த உறவை பலப்படுத்த போகிறேன். பிரதர் சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதற்காக விட்டு கொடுக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் நீங்க என்ன சொல்றீங்களோ அதற்காக விட்டு கொடுக்கிறேன். என் சுய சித்தம் சொல்லும் இதுதான் நல்லா இருக்கும், இதுதான் நல்லா இருக்கும். அப்படி அல்ல, அப்படி அல்ல. உங்களுடைய திட்டத்திற்காக, உம்முடைய செயல்களுக்காக என்னை விட்டு கொடுக்கும் பொழுது எதற்காக விட்டு கொடுக்கணும்னா, ஆமென், நண்பனாக அவர் நம்மை நேசித்தபடினா. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்பட்டு நிற்கிறத உணர்கிறேன். அவர் தூரம் போனவராக அல்ல, உங்க பக்கத்துல தான் இறங்கி வருகிறார். நண்பனே என்று கூப்பிடுகிறார். ஆமே, உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி கூப்பிடலாம். நண்பனே, சிநேகிதனே, எது வேணாலும் கூப்பிட்டுருங்க. ஆண்டவரை கூப்பிடுங்க, ஆண்டவரை கூப்பிடுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஒரே ஒரு தகுதி, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுத்து அவருடைய பாதத்தை பிடிக்கிறவர்களாக இருந்தா நீங்க தான் உற்ற நண்பர்களாக இருக்க போறீங்க. அவர் உங்களை தான் ஆண்டவர் அன்பானவர்களாக தெரிந்து கொள்ள போகிறார். ஆண்டவரை தொடணும்னா முதல்ல நம்ம அன்பாக இருக்கணும். இரண்டாவது காரியம், நிலைத்திருக்க வேண்டும். இயேசுவோடு உள்ள உறவை பலப்படுத்தணும்னா நிலைத்திருக்கணும். சிலவங்க நிலைத்திருக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் நிலைத்திருக்கணும். யோவான் 15ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 வசனத்துல வாசிக்கும் பொழுது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இரண்டாவது, எப்படி இயேசுவோடுள்ள உறவை பலப்படுத்த முடியும்னா அவரோடு நம்ம நிலைத்திருக்கணும். அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவரோடு கூட ஒருமித்து, அவரோடு கூட ஐக்கியப்பட்டு, அவர் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லை என்கிறதான லெவல்ல நம்ம மாற்றப்படணும். கிறிஸ்து என்கிறதான அந்த மரத்துக்கு மேல நம்ம எப்பொழுதும் ஒட்டிக்கொண்டே இருப்போமாக. நிலைத்திருக்கணும். அதை நிலைத்திருக்க விடாதபடிக்கு பல சூழ்நிலைகளை சத்துருவானவன் இந்த நூற்றாண்டுகளை உருவாக்குறதுண்டு. ஹல்லேலூயா. ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்று ஆண்டவரை ஆராதிக்கிறதான பல பிள்ளைகள் ஆண்டவருடைய அன்பை விட்டு இப்பொழுது பின்மாற்றத்தின் நடுவில் போய்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மரண பரியந்தம் நீங்க என்னுடைய அன்பில் நிலைத்திருக்க அவர் விரும்பிக் கொண்டே இருக்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எந்த புயல் காற்றுகள் எழும்பினாலும், எல்லா சூழ்நிலைகள் நடுவிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைத்திருப்போமாக. அவர் இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை. அதுதான் அர்ப்பணிப்பு, அதுதான் அர்ப்பணிப்பு. அவர் இல்லைன்னா என்னால ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறதான, ஆமென், ஸ்தோத்திரம், நிலைத்திருக்கிறதான தன்மை. அந்த ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய ஆண்டவரோடு கூட பேச ஆரம்பிப்போம். ஆண்டவரே, இந்த விஷயத்துக்காக கடந்து போகிறேன், நீங்க தான் எனக்கு துணையாக நிற்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களும் பேச ஆரம்பிக்கலாம். காரணம், அவரோடு கூட ஒட்டி சேர்ந்திருக்கும் பொழுது நம்ம பேசுகிறதெல்லாம் அவர் கேட்க ஆரம்பிப்பார், கேட்க ஆரம்பிப்பார், கேட்க ஆரம்பிப்பார். ஒரு விடுதலை நடக்கணும்னா அவரோடு கூட சேர்ந்து இருக்கணும். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கையை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஒரு அற்புதம் நடக்கணும்னா, ஒரு அதிசயமான காரியங்கள் நடக்கணும்னா அவரோடு கூட சேர்ந்து 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 இன்னும் நான் உம்மோடு கூட நெருங்கி நிற்கிறேனப்பா, உம்மை கூட நெருங்கி நிற்கிறேன் நான். ஆமென், ஸ்தோத்திரம். அவருடைய அந்த அன்புல ஒட்ட விடாதபடிக்கு, அந்த பாசத்துல ஒட்ட விடாதபடிக்கு எது வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இயேசு மட்டும் போதும், அவர் மட்டும் போதும், எனக்கு அவர் மட்டும் போதும். அந்த ஒரு உறவுல வந்து பாருங்க. இன்னைக்கு முதல் நீங்க கேட்கறதெல்லாம் அவர் கேட்பார், நீங்க பேசுறதெல்லாம் அவர் பேசுவார். உங்க கூட திருப்பி பேசுவார். காரணம், அவரோடு கூட நம்ம ஒட்டி இருக்கிறோம், ஒட்டி இருக்கிறோம், சேர்ந்து இருக்கிறோம், சேர்ந்து இருக்கிறோம். அநேக விசுவாசிகளுக்கு, ஆமே, அநேக தேவ பிள்ளைகள் என்கிறதான, ஆமே, ஸ்தோத்திர நிலைமையில இருக்கிறதான பிள்ளைகள் ஆண்டவரோடு கூட ஒட்டி சேராம, ஆமா, உலகத்தோடு ஒட்டி சேர்ந்து இருக்கிறதான நிலைமைகளை இப்போ பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஒரு நேரம் கூட என்னை விட்டு ஒட்டி சேராம, விட்டு பிரிந்து போகாமல் இருப்பீர்களாக. எல்லா நேரங்களும் சேர்ந்து, எல்லா நேரங்களும் என் கூட இருந்து, நான் சொல்லுகிறதான வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து, நான் பேசுகிறதான காரியங்களை கவனித்து, என்னுடைய திட்டங்களின்படியாக உங்களை விட்டு கொடுத்து, என்னிலே நீங்க படர்ந்து வளருகிறீங்கன்னா 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஒரு காரியம்னு சொல்லி நீ பேசுகிறதற்கு முன்பாக மற்றவர்கள் கேட்கிறத விட நான் தான் முதல்ல கேட்பேன். முதல்ல நான் தான் கேட்பேன். நான் கேட்கிற மாத்திரத்திலேயே நான் உங்களை விட்டுருவேனா? விட்டே கொடுக்க மாட்டேன் மக்களே, உங்களை நான் விட்டே கொடுக்க மாட்டேன். எல்லா நேரங்களிலும் கையை பிடிச்சு நடக்கிறத அந்நிய கண்கள் காண ஆரம்பிக்கும். ஓ ரிகலபார்த்தனா ரகதா, ஏதோ ஒரு விஷயத்தில் ஆண்டவர் நம்மோடு கனெக்ட் பண்ணி பேசுகிறார். ஓ ரிபால் பிரபாந்தனா ரபர்த்தனா, ஒவ்வொரு நேரங்களும் கையை பிடிச்சே நடத்துவார், கையை பிடிச்சே நடத்துவார். அப்படின்னா பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் நம்மை நடத்த போகிறார். ஒவ்வொரு நேரத்திலும் நடத்த போகிறார், ஒவ்வொரு நிமிடத்திலும் நடத்த போகிறார். அப்படிப்பட்டதான உறவை தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நிலைத்திருந்தால் எத்தனை புயல் காற்று உங்க மேல வீசினாலும், எத்தனை போராட்டங்கள் நெருங்கி வந்தாலும் உன்னை சேதப்படுத்த முடிவதில்லை. காரணம், உனக்காக உயிர் கொடுத்து நேசித்தவரோடு கூட ஒட்டி சேர்ந்திருக்கிறார், ஒட்டி சேர்ந்திருக்கிறார். தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், இப்படி ஒட்டி சேர்ந்து இருக்கிறீங்கன்னா உங்க மூலமாக கனிகள் புறப்பட்டு வர ஆரம்பிக்கும். தேசத்தை அசைக்கிறதான அசைவு உங்க மூலமா தான் உருவாக போகிறது. அன்றைக்கு கை வைக்கும் பொழுது மட்டுமல்ல சபிக்கும். இன்றைக்கு இதை விசுவாசிக்கிறீங்கன்னா, நீங்க ஆண்டவரோடு ஒட்டி சேர்ந்து இருக்கிறீங்கன்னா இயேசு சபிக்கப்படுத்துவார், இயேசு சபிக்கப்படுத்துவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்ப முதல்ல நம்ம பார்த்தோம், அன்பா இருக்கணும். அவருடைய கற்பனைகளுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஆண்டவருக்கு அன்பா இருக்கிறாங்க. இரண்டாவது, நிலைத்திருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க? ஆண்டவரோடு சேர்ந்திருப்பாங்க. இப்போ காற்றடிச்சா நீங்க பார்த்திருக்கிறீங்களா? ஆமா, அந்த கம்பு ஆடுறது போலதான் கொடி ஆடும். அப்படித்தானே? கம்பு ஆடுறது போலதான் கொடி ஆடும். எங்க கம்பு அசைகிறதோ,
நாட்டி வச்சிருக்கிறதான கம்பு எங்க அசைகிறதோ அங்க அசையும். அப்படின்னா எத்தனை புயல் காற்று அடித்தாலும் இயேசுவும் நாமும் அப்படி சேர்ந்து ஒட்டி சேர்ந்து இருந்து கொண்டே இருப்போம். நான் திருப்பி சொல்லுகிறேன், நம்முடைய குடும்ப படகு அமிழ்ந்து போக ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஓ ரிகாதான், இது தீர்க்க தரிசனமா பேசுகிறேன். நம்முடைய குடும்ப படகை ஆமென் அமிழ்ந்து போக இயேசு கிறிஸ்து அனுமதிக்க மாட்டார். காரணம், நீ எங்க சாஞ்சாலும் அவரும் கூட சாய்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சீசனை தூக்கி எடுத்தது போல எங்க விழுந்து கிடக்கிறோமோ அந்த இடத்திலிருந்து இயேசு நம்மை தூக்கி நிறுத்துவார். இந்த ஒரு உறவுக்குள்ள வந்துச்சுன்னா வேற எந்த உறவுக்காலும் அவர் தான் எனக்கு பெருசுன்னு சொல்லி அவரையே நோக்கி பார்க்கிறோம்னா நம்ம ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். உங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்ததான ஆசீர்வாதத்தை வச்சு சொல்லுகிறேன், உங்களை ஆண்டவர் சீமானாக மாற்றுவார். உங்கள் ஆசீர்வாதமான குடும்பமாக மாற்றுவார். எண்ணில் அடங்காத நன்மைகள் உங்கள் பக்கத்தில் கடந்து வரும். ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கட்டளையிட்டு உங்களை நடத்த ஆரம்பிப்பார். அந்த முதல் வசனத்தில் வாசித்த பொழுது சொன்னது போல தொட்ட யாவரும் சபிக்கியமானார்கள். நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய அந்த உறவுக்குள்ள வரும் பொழுது உங்களை தொடும் பொழுது சபிக்கம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் உங்களை தொடும் பொழுது சபிக்கம் உண்டாகும். நீங்க போகிறதான இடத்துல உங்களை கனப்படுத்துறதுக்கு இப்ப யாரும் இல்லாம இருக்கலாம். ஒரு நாள் சொல்ல போகிறது, இவன் இயேசுவோடு உள்ள பிள்ளை.